ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட வீடியோல கிட்டோட பேசிக்கான கமெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சினாரியோ வச்சு எல்லா கமெண்ட்ஸையுமே வரிசையா ஒன்னா பார்த்துடலாம். இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராஜெக்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் GitHubல சேவ் பண்றதுதான் என்னோட கோல். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கிட்ட என் ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு நான் சொல்லணும். கரெக்டா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கமாண்ட் தான் git init. இந்த கமாண்ட் அடிச்சா .git அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு என்ன அர்த்தம்னா லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இனிமே இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆனாலும் டெலீட் ஆனாலும் இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ்ல சேஞ்சஸ் நடந்தாலும் கிட் அதை கண்காணிச்சுட்டே இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் நீங்க விட்டா கூட கிட் அதை நோட் பண்ணிரும், இவன் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கான் அப்படின்னு. ஓகே, இப்ப அது என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சிருக்குன்னு பாக்கணும்ல. அது பாக்குறதுக்குள்ள கமாண்ட் தான் git status. git status கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிருக்கீங்க, இது எல்லா டீடைல்ஸும் காமிக்கும். ஆனா இது எல்லாமே ரெட் கலர்ல காமிக்கும். ஏன் ரெட் கலர்ல காமிக்கின்றத நான் அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி git add அப்படின்ற கமாண்ட பாத்துடலாம். இப்போ நான் git add testing1 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா testing1 அப்படின்ற ஃபைல் ஆட் ஆயிருக்கும். நான் இப்போ இந்த git add கமாண்ட வச்சு ஆட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு வெயிட்டிங் ரூம்ல போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளைட்ல போறவங்க ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவாங்கல்ல, வெயிட்டிங் ஏரியா. அந்த மாதிரி புஷ் பண்ண வேண்டிய கோடுலாம் புஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் இருக்கும். அதுதான் ஸ்டேஜிங். இதுக்குப்பா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன கோடெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் புஷ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ நான் ஒரு சினாரியா சொல்றேன். இப்போ என்கிட்ட 2 ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைலை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இன்னொரு ஃபைல நான் புதுசா கோட் அடிச்சிருக்கேன். அது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் அந்த 2வது ஃபைலை நான் புஷ் பண்ண கூடாது. கரெக்டா? இப்போ நான் வெறும் ஃபர்ஸ்ட் ஃபைலை மட்டும் தான் நான் புஷ் பண்ணணும். சோ நான் git add அப்படின்னு கொடுத்து testing1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஃபைலோட நேம கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாக்கு இந்த test1 ஃபைல் மட்டும் தான் போகும். இப்போ இந்த வெயிட்டிங் ஏரியால இருக்கிறவங்க மட்டும் தான் ஃபிளைட்டுக்கு போக முடியும், அதாவது GitHubக்கு போக முடியும். இந்த git addன்ற கமாண்ட்னால நமக்கு எந்த ஃபைலை புஷ் பண்ணணும் எந்த ஃபைலை புஷ் பண்ணக்கூடாதுன்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யார் யாரெல்லாம் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க, யார் யாரெல்லாம் வெயிட்டிங் ரூம்ல இல்லன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே பழைய git status கமாண்ட் தான் போடணும். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, git status போட்டோம்னா ரெட் கலர்ல காமிக்குதுன்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் மட்டும் கிரீன் கலர்ல காமிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிரீன் கலர்ல காமிக்கிறவங்க எல்லாருமே வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ரெட் கலர்ல காமிக்கிறவங்க எல்லாம் இன்னும் வெயிட்டிங் ரூம்ல போகலன்னு அர்த்தம். இப்போ ரெட் கலர்ல இருக்கிறவங்களும் நீங்க வெயிட்டிங் ரூமுக்கு அனுப்பணும்னா ஒன்னும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் git addன்னு போட்டு அந்த ரெட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்தா போதும். இந்த ஃபைலும் வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடும். இப்போ 2 பேருமே GitHubக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கமாண்ட் ரொம்ப முக்கியமான கமாண்ட். இதுதான் git commit. ஓகே, இந்த கமிட்னா என்ன? கமிட்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றது தான் வெர்ஷனிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் ஆப்புக்கு நான் அடிஷன் பண்றேன்னு வைங்க. அடிஷன்ற ஃபங்க்ஷனாலிட்டியை நான் பண்ணியிருக்கேன், கோடை டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் டைப் பண்ண கோடெல்லாம் கமிட் பண்ணேன்னு வைங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? இந்த ஆளு இந்த டைம்ல இந்த கோடை கமிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி மாதிரி சேவ் ஆயிரும். இந்த ஹிஸ்டரி சேவ் பண்றதுனால என்ன யூஸ்? இப்போ நான் அந்த அடிஷன் கோடை தப்பா அடிச்சிருந்தேன்னு வைங்க, இப்போ என்ன ஆகும்? என் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது. நேற்று வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த கோடு இன்னைக்கு ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் இந்த கமிட்ஸை பார்த்தாலே போதும். கமிட்ஸ்னா ஒரு ஹிஸ்டரி மாதிரி, யார் யார் என்னென்ன கோடு புஷ் பண்ணிருக்காங்க, எந்த டைம்ல யார் என்ன கோடு புஷ் பண்ணிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ இந்த கோடு தான் நமக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, அந்த கமிட்டே டெலீட் பண்ணிடலாம், இந்த கமிட்டை ரோல் பேக் பண்ணிடலாம். இப்போ புரியுதா கமிட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு? நீங்க ஒரு வாட்டி ஒரு கோடை கமிட் பண்ணிட்டீங்கன்னா அது பெர்மனண்டா பதிஞ்சிரும். அது 10 வருஷம் இல்ல 20 வருஷம் கழிச்சு கூட நீங்க அந்த கோடை எடுத்து பார்க்கலாம். இதான் இந்த கமிட்டோட பவர். இப்போ நீங்க ஒவ்வொரு வாட்டி கமிட் பண்றீங்கல்ல, கமிட் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். இந்த மெசேஜ் ஏன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கோடு அடிச்சிருக்கீங்க, ஒரு கமிட் பண்ணிருக்கீங்கன்னு வைங்க. இந்த கோடை எதுக்கு அடிச்சேன்னு மறந்து போயிரும். கரெக்டா? நம்ம மறந்துருவோம். எப்படி 1 மாசம் 2 மாசம் 6 மாசம்லாம் ஆச்சுன்னா மறந்துருவோம். இது மறக்காம இருக்கணும்னா ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு வைக்கணும்ல. நான் இதை இதுக்காக தான் பண்ணேன், இது அடிஷனுக்காக பண்ணேன், இது சப்ராக்ஷனுக்காக பண்ணேன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கே புரியுற மாதிரி. இல்லைன்னா நம்ம இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஒரு டெவலப்பருக்கு புரியணும்ல. அதுக்காக கமிட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். -mன்னு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்ன மெசேஜ்னாலும் டைப் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணலாம். தமிழ் மீன்ஸ் தங்கிலீஷ்ல நான் இந்த இதுக்காக பண்ணேன் அப்படின்னு கூட நீங்க டைப் பண்ணலாம். அது உள்ள என்னனாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இது ஒரு மெசேஜ் மாதிரி சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கமாண்ட பாக்கிறதுக்கு முன்னாடி ரிமோட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட ஓல்டு வீடியோல சொல்லியிருப்பேன், GitHub நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்பேஸோட பேரு தான் ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி தான் நம்ம ரிமோட் அப்படின்னு சொல்றோம்.
ஏன்னா அது நம்மளுடைய சொந்த சிஸ்டம், அதாவது நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்ல இல்ல. அது வேற எங்கேயோ ஒரு சர்வர்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்றோம். அது தொலைதூரத்தில் இருக்கிறதுனால தான் அதை ரிமோட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னோட கோல் என்ன? என்னுடைய ப்ராஜெக்டை நான் என்னோட GitHub ரெபாசிட்டரியில சேவ் பண்றதுதான் என்னோட கோல். கரெக்டா? அதுக்கு முதல்ல நான் என் கிட்ட சொல்லணும்ல, நான் புஷ் பண்ற கோடு இந்த ரெபாசிட்டரிக்கு தான் போகணும் அப்படின்னு. இப்போ நான் லிங்க் பண்ணணும், என்னுடைய லோக்கல் ரெபாசிட்டரியும் என்னோட GitHub ரெபாசிட்டரியும் நான் லிங்க் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் தான் git remote add origin என்னோட ரெபாசிட்டரியோட லிங்க். ரிமோட்டுங்கிறது ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டேன், அதை ஆட் பண்ண போறேன். ஆரிஜின் ஒன்று வந்திருக்கு. அப்படின்னா என்ன? நான் புதுசா லிங்க் பண்ண போற ரிமோட்டுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கறேன், அதுதான் ஆரிஜின். ஆரிஜின்ங்கிறது வந்து டிஃபால்ட்டா எல்லாரும் கொடுக்கற பேரு. இதுக்கு வேற பேர் கொடுக்கலாமான்னு கேட்டா நம்ம இஷ்டம், வேற பேர் கொடுத்துக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டா கொடுக்கறது நல்லது. ஓகே, நம்ம நெக்ஸ்டா பண்ண போறது தான் லாஸ்ட் ஸ்டெப், புஷ் பண்ண போறோம். அதுக்குள்ள கமாண்ட் தான் git push -u origin main. இப்ப ஆரிஜின்றது நம்ம எதுக்கு இங்க சொல்றோம்னா, நான் புஷ் பண்ற கோடு எந்த ரிமோட்டுக்கு போகணும் நான் சொல்லணும்ல. நான் நிறைய ரிமோட் கூட வச்சிருக்கலாம். இப்போ ஆரிஜின் நம்ம ஒரு ரிமோட் தான் கிரியேட் பண்ணோம், ஒரு ரெபாசிட்டரி தான் கிரியேட் பண்ணோம். இப்போ நான் நிறைய ரெபாசிட்டரி வச்சிருந்தேன்னா எங்க போகணும்னு நான் சொல்லணும்ல. அதுக்கு தான் git pushன்னு சொல்லிட்டு -u origin சொல்றோம். அடுத்து மெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்னது? மெயினுங்கிறது வந்து பிரான்ச்சோட நேம். என்னப்பா இது புது கதையா இருக்கு, பிரான்ச் என்னமோ புதுசா சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரான்ச்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப என்னோட ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க அடிஷன் கோடு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்ப என்கிட்ட புதுசா ஒன்னு பண்ண சொல்றாங்க, ஒரு சப்ராக்ஷன் கோடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. நான் பண்ண போற கோடு கரெக்டா தப்பானே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு தப்பான கோடை புஷ் பண்ணிட்டேன்னா ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருந்ததும் பிரேக் ஆயிடக்கூடாது. கரெக்டா? என்னோட மெயினான கோடுக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனா நான் வேலையும் செய்யணும். அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு தான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஒரிஜினல் புக்கை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது தான் பிரான்ச். இப்போ இந்த ஜெராக்ஸ் காப்பியில நான் என்னன்னாலும் கிறுக்கிக்கலாம், டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எழுதிக்கலாம். கரெக்டா? இது நான் இந்த ஜெராக்ஸ் காப்பியில பண்றது என்னோட மெயின் புக்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. என் மெயின் புக் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த பிரான்ச்சோட லிங்கை நான் யாருக்குனாலும் சென்ட் பண்ணலாம். அவங்க அந்த பிரான்ச்சை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ அந்த ஜெராக்ஸ் காப்பியில நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன், இதை என் ஃப்ரெண்ட கொடுத்து கரெக்டா தப்பான்னு பாரு அப்படின்னு சொல்றேன்ல. அந்த மாதிரி நான் என் பிரான்ச்சஸ்ல பண்ண கோடெல்லாம் என்னோட டீம்மேட்ஸ் கொடுத்து கரெக்டா தப்பான்னு வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பிரான்ச்ல இருக்கிற கோடை மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிடுவேன். இப்போ இந்த பிரான்ச்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் புரியுதா? மெயின் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாவே உள்ள பிரான்ச். ஓகே, இந்த பிரான்ச்லாம் நம்மளுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில தான் கிரியேட் ஆகும். இப்போ இந்த மெயின்ங்கிற பிரான்ச் இருக்குல்ல, நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்ல தான் இந்த மெயின் பிரான்ச் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மெயின் பிரான்ச்சு GitHubலயும் ஒரு மெயின்ன்ற பிரான்ச் கிரியேட் பண்ணி இதையும் அதையும் லிங்க் பண்ணிரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த -u அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். -u தான் அப்ஸ்ட்ரீம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த மெயின் தான்ப்பா அந்த மெயின், இதுல வர புஷ் பண்ற கோடெல்லாம் இந்த மெயினுக்கு தான் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு தான் git push -u எந்த ரிமோட்டுக்கு? ஆரிஜின் ரிமோட்டுக்கு. ஆரிஜின் ரிமோட்ல இருக்கிற எந்த பிரான்ச்சை நான் லிங்க் பண்ணணும்? மெயின் பிரான்ச்சை லிங்க் பண்ணணும். இப்படி பண்றது மூலமா உங்க லோக்கல்ல இருக்கிற மெயின் பிரான்ச்சும் GitHubல இருக்கிற மெயின் பிரான்ச்சும் லிங்க் ஆயிரும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா நான் சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. இந்த பார்ட் மட்டும் ஒரு வாட்டி அகைன் பாருங்க, உங்களுக்கு செம தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பிரான்ச் நான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அதை நான் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, git checkout -b அப்படின்னு போட்டுட்டு ஒரு நம்ம பிரான்ச்சுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அடிஷன் கோட் பண்ண போறேன்னா நான் வந்து git checkout -b addition அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிரான்ச் நேம் வந்து நம்ம இஷ்டம் தான், என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு போகணும். என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அடிஷன் பிரான்ச்ல. இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கே போகணும் அப்படின்னா git checkout -b கொடுத்தோம்ல, இந்த -b கொடுக்காம எந்த பிரான்ச்சுக்கு போகணுமோ அந்த பிரான்ச்சோட நேமை கொடுத்தா நம்ம அந்த பிரான்ச்சுக்கு மூவ் ஆகிக்கலாம். -b கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ல ஒரு புது பிரான்ச் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் எல்லாமே பக்காவா புஷ் பண்ணி ஜம்முன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் GitHub ரெபாசிட்டரியில. ஓகேவா? இப்போ புதுசா என்னோட டீமுக்கு ஒரு மெம்பர் வரான். அவனுக்கு வந்து என்னுடைய ப்ராஜெக்டை வந்து நான் மெயிலையும் அனுப்பக்கூடாது, டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ்லையும் கொடுக்கக்கூடாது. அதான் ஆல்ரெடி என்கிட்ட GitHub இருக்குதே. நான் GitHubோட லிங்கை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டா போதும், அவன் அந்த ப்ராஜெக்டை அவனுடைய சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கிடுவான். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அதுதான் git clone. க்ளோன்னா என்னது? ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் க்ளோனு. இப்போ நான் அங்கே GitHubல இருக்கிறத நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு git clone, நான் ஒரு URL அனுப்பியிருப்பேன்ல, என்னோட ரெபாசிட்டரிக்கு ஒரு URL இருக்கும்ல, அந்த URL போட்டால் போதும். git clone அந்த ரெபாசிட்டரியோட URL போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும்.
இதெல்லாம் தான் பேசிக்கான கமெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.